நீங்க ஏஐ இல்லனா டேட்டா சயின்ஸ் பத்தி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோல எப்படி விஎஸ் கோட் யூஸ் பண்ணி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பைத்தான் என்விரான்மென்ட் செட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க ப்ரௌசர்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சர்ச் பண்ணுங்க. அது உங்களை விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நேவிகேட் பண்ணும். அதுல டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, நம்ம டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சுன்னா ஃபோல்டர்ஸில் வந்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஐக்கான் ஒன்று தெரியுதா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாப்அப் மெனு வரும். அந்த பாப்அப் மெனுவில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அக்ரி கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்னு அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொடுங்க. இப்போ அது இன்ஸ்டால் ஆகும், வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, இப்போ அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டு அது இருக்கான்னு இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம பைத்தானை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் சர்ச் பண்ணுங்கள். அதில் பைத்தான் 3.13 ஒன்று வரும். அதான் லேட்டஸ்ட்டு மாடல். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, பைத்தான் இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் டேஷ் டேஷ் வெர்ஷன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பிப் டேஷ் டேஷ் வெர்ஷன்னு கொடுங்க. இது உங்கள் பைத்தான் சரியாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டெர்மினலில் பைத்தான் டேஷ் டேஷ் வெர்ஷன்னு கொடுத்து பாருங்கள். இது நம்மளுக்கு பைத்தானை எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் நேம் .pyன்னு கொடுத்தா போதும். அப்படி .pyன்னு கொடுக்கும்போது சைடில் ஒரு பாப்அப் போதும். அது மைக்ரோசாஃப்ட் பைத்தான் எக்ஸ்டென்ஷன் பாப்அப். அது என்ன பண்ணுன்னா பைத்தானை உங்கள் விஎஸ் கோடில் ரன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வரலங்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் பாரை கிளிக் பண்ணி பைத்தான்னு சர்ச் பண்ணாலே அது வந்துடும். அதுக்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே நம்ம hello.pyக்குள்ளே வந்துட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு சென்டென்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறதுக்கு மேலே இருக்க அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகும். இப்போ இந்த கோடுக்கு என்ன மீனிங், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இதெல்லாம் இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நம்ம வீடியோவை தேவைப்படும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய், see you later.